வணக்கம். இன்றைக்கு சுவை மிகுந்த ஆரோக்கியத்தை தரும் பனானா கோகனட் மில்க் ஷேக் செய்முறையை பற்றி பார்க்கலாம். இது வளரும் குழந்தைகள் முதல் கொண்டு அனைவருக்கும் ஏற்ற ஒரு சத்துமிக்க பானம் ஆகும். இதன் செய்முறையை பற்றி பார்ப்பதற்கு முன் நமது அஸ்வம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானும் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. இது போன்ற ஆரோக்கியம் தொடர்பான புதிய வீடியோக்கள் உங்கள் பார்வைக்கு வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பனானா கோகனட் மில்க் ஷேக் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: வாழைப்பழம் சிறியதாக இருந்தால் 2, பெரியதாக இருந்தால் 1, தேங்காய் மூடி 1, ஏலக்காய் 2, பாதாம் பருப்பு 5, முந்திரி பருப்பு 5, மஞ்சள் தூள் 1 சிட்டிகை அளவு, பனை வெல்லம், நாட்டு சர்க்கரை, தேன் இவற்றில் ஏதாவது ஒன்று. வாழைப்பழங்கள், தேங்காய், பாதாம், முந்திரி, மஞ்சள் தூள், ஏலக்காய் இவை அனைத்திலும் உடலிற்கு தேவையான இன்றியமையாத சத்துக்கள் நிறைந்துள்ளன. இதில் கால்சியம், இரும்புச்சத்து, பொட்டாசியம், மெக்னீசியம், விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ, பீட்டா கரோட்டின் இன்னும் உடலிற்கு தேவையான முக்கிய சத்துக்கள் நிறைந்து காணப்படுகிறது. இவை அனைத்தையும் சேர்த்து தயாரிக்கப்படும் பானமானது உடலிற்கு ஒரு ஊட்டச்சத்தாகவும் உடலிற்கு தேவையான நல்ல கொழுப்பை அதிகரிப்பதற்கும் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தவும் உதவுகிறது. இனி இதன் செய்முறையை பற்றி பார்க்கலாம். முதலில் ஒரு கிண்ணத்தில் பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, ஏலக்காயை போட்டு சிறிதளவு நீர் ஊற்றி 1 மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். பின்பு தேங்காயை நறுக்கி மிக்சர் ஜாரில் போட்டு அரைத்து தேங்காய்பால் தயாரித்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு ஊற வைத்த பாதாம், முந்திரி, ஏலக்காய்களை மிக்சர் ஜாரில் சேர்த்து நன்கு விழுதாக அரைக்க வேண்டும். அந்த விழுதுடன் 2 வாழைப்பழங்களையும் பொடியாக நறுக்கி சேர்த்து மஞ்சள் தூள் சிறிதளவு கலந்து தேவைப்பட்டால் சிறிதளவு நீர் சேர்த்து அரைத்து எடுக்க வேண்டும். இப்போது இந்த கலவையை நாம் தயாரித்து வைத்துள்ள தேங்காய் பாலுடன் சேர்த்து நன்கு கலக்கிய பிறகு தேன் 4 தேக்கரண்டி அளவு சேர்த்து மீண்டும் நன்கு கலக்கவும். அல்லது தேனிற்கு பதிலாக நாட்டு சர்க்கரை, பனை வெல்லம் இவற்றில் அவரவர் விருப்பப்படி சேர்த்து கலந்து கொள்ளலாம். இப்போது இதை டம்ளரில் ஊற்றி பரிமாறலாம். இந்த சத்து மிகுந்த வாழைப்பழம் தேங்காய்பால் மில்க் ஷேக் மிகவும் சுவையாக இருக்கும். தேவைப்பட்டால் ஐஸ் கியூப் சேர்த்து பருகலாம். இந்த பனானா கோகனட் மில்க் ஷேக்கை பொதுவாக காலை உணவை முடித்த பிறகு 1 மணி நேரம் கழித்து அருந்தி வருவதன் மூலம் நல்ல பலன் கிடைக்கும். வளரும் குழந்தைகளுக்கு கொடுத்து வருவதன் மூலம் அவர்களது உடல் எடை படிப்படியாக அதிகரிக்க தொடங்கும். இதை இரவு நேரத்தில் அருந்துவதை தவிர்க்கவும். ஏனெனில் சத்துக்கள் அதிகம் நிறைந்துள்ளதால் ஒரு சிலருக்கு செரிமான தொந்தரவுகள் வரக்கூடும். சரி நேயர்களே, இன்றைக்கு ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் பனானா கோகனட் மில்க் ஷேக் செய்முறையை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற ஒரு ஆரோக்கியம் தொடர்பான பதிவில் உங்களை சந்திக்கலாம். நன்றி.